செங்கல்பட்டு மாவட்டம். அவங்க செங்கல்பட்டுல இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அந்த முன்னோடிகள் கூடவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை நேராக போய் பார்க்குறோம். அங்கே 44 மீனவர் கிராமங்கள் இருந்தது. ஒவ்வொரு கிராமங்களோட பேரை பார்த்தீங்கன்னா 10 கிராமங்கள் பேர் கூட இல்லை. அதுலேயும் சில மீனவர் கிராமங்கள் பேர் தப்பா இருக்கு. உலக நாட்டிலேருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து வர மாமல்லபுரம் மிக பழமையான கிராமம், ரொம்ப முன்னோடியான கிராமம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கக்கூடிய கிராமம். ஆனால் மாமல்லபுரம் குட்பன் ஒன்று கிடையவே கிடையாது. அதே போல பனையூர் சின்ன குப்பம் பெரிய குப்பம் இருக்கு. ஆனா பனையூர் சின்ன குப்பத்திலையும் பெரிய குப்பத்திலையும் மீனவர்களோட உரிமையை வைக்கல. வராத ஒரு துறைமுகத்துக்கு அங்க ஒரு பிளாட் போட்டு வச்சிருக்கிறான் கடல்ல. ஒரு காலத்துல வரணும்னு இருந்தது, ஒரு அனல் மின் நிலையம் அமைக்கணும்னு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு துறைமுகம் இருக்கணும்னு இருந்தது. ஆனா நம்மளோட உரிமைகளை அதுல பதிவு வைக்கணும். அதை விட்டுட்டு கடலையும் கடற்கரையையும் மற்ற திட்டங்களுக்கு இடம் பிடிக்கிற வேலை ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருக்கு. இதுக்காக இதையெல்லாம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டு சட்டப்படி மீனவர்களோட உரிமை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதில் கொண்டு வந்துட்டு இந்த வரைபடத்தை வெளியிடுவேன், கூட்டத்தை நடத்த மாட்டேன்னு ரத்து பண்ணார். அதுக்கப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டு 12 மாவட்ட கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டது. போயிட்டு ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒழுங்கா மீனவர்களோட அந்த உரிமைகளை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் முழுமையா பண்ணாங்களா? பண்ணி அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட காட்டிட்டு மறுபடியும் வெளியிடுவாங்கன்னு நம்ம நம்பினா, இப்ப சமீபத்தில் ஒரு 15 நாளுக்கு முன்னால அதே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சுற்றுச்சூழல் துறை போயிட்டு ஒரு பெட்டிஷன் போடுது. அதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மறுபடியும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மீனவர்களோட உரிமைகளை கொண்டு வந்து வரைபடத்தில் கொண்டு வந்துட்டோம், இப்போ வந்து நாங்க அதை வெளியிட போறோம் அப்படின்றாங்க. ஆனா நீண்ட கால வாழ்வாதாரத்துக்காக மீனவ மக்களையும் கன்சல்ட் பண்ணல, மீன்வளத்துறையை கன்சல்ட் பண்ணல, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியரை கன்சல்ட் பண்ணாங்கன்னா கன்சல்ட் பண்ணல, இல்ல லோக்கல்ல இருக்கிற வருவாய்த்துறையை கன்சல்ட் பண்ணாலும் கன்சல்ட் யாரையும் பண்ணாம எதுக்காக இந்த என்ஜிடின்னு சொல்லக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த கருத்து கேட்பு கூட்டங்களையும் வரைபடங்களையும் நிறுத்தி வச்சதோ அதுக்கு மாறா அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாம மறுபடியும் வெளியிட போறேன்னு சொல்றாங்க. அதனால மத்திய மாநில அரசுகளுக்கு 194 திட்டங்கள் கடல்லையும் கடற்கரையிலும் வெயிட்டிங்ல இருக்கான். அதை வந்து அவசரமா கொண்டு வரதுக்காக நம்மளோட உரிமைகளை விட்டுணுமா? ஆனா அவங்களோட அந்த 194 திட்டங்களை அவசரமா வெளியிடுறதுக்கு இந்த அறிவிப்படை வந்து வெளியிட போறாங்களாம். நாங்க மத்திய மாநில அரசுகளுக்கும் சரி சுற்றுச்சூழல் துறைக்கும் சரி நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் தான். இந்த CRZ 2019 அறிவிப்பானை கீழே நீங்க வந்து அந்த CSM சொல்லக்கூடிய கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை முழுமையா வச்சு இந்த வரைபடம் வெளியே வந்தா கண்டிப்பா நாங்க வரவேற்போம். இல்லைன்னா தமிழகத்தில் அனைத்து கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய போராட்டங்களை மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பா நாங்கள் எடுப்போம் என்றதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடல்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கடல்ல இன்னைக்கு தனியார் இல்ல வசதி இருக்கிறவன் இல்ல யாராவது பன்னாட்டு நிறுவனங்கள் யார் வேணாலும் கடல்ல எத்தனை ஏக்கர் வேணாலும் புத்தகம் எடுக்கலாம். அரசு பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கு. யாருக்கு கடல்ல எத்தனை ஏக்கர் இடம் வேணுமோ இல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு குத்தகை வேணுமோ தாராளமா யார் வேணாலும் வரலாம் இருக்காங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கடல் வந்து நமக்கு சொந்தம், காலகாலமா நாம பாட்ட முப்பாட்டம் காலத்தொட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம், இங்க யார் வரப்போறான்னு நினைச்சோம். அப்படி எல்லாம் இல்ல. சுற்றுலா என்ற பேர்லயும் கடல்ல வந்து இந்த கூண்டு கட்டி மீன் வளர்க்கறதுக்கெல்லாம் பல்வேறு நிறுவனங்களும் பல்வேறு கம்பெனிகளும் ரொம்ப தயாரா இருக்காங்க. நம்மளோட எதிர்காலம் வந்து மிகப்பெரிய இருட்டா இருந்து இருக்கு. அதனால மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம ரொம்ப தெளிவா சொல்ல வேண்டியதெல்லாம், இந்த சட்டத்துல எங்களுக்கான உரிமைகளை தயவு செய்து முழுமையா வச்சுட்டு வாக்களித்த மக்களுக்கு ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும்னு நாங்க சொல்றோம். 13 ஆண்டுகளா எங்களோட உரிமைகளை நீங்க மறுத்து வரீங்க. எங்களோட உரிமைகளை அதை முழுமை பண்ணாம கடற்கரையில எந்த மாதிரியான திட்டங்கள் வந்தாலும் நிச்சயமா மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணூர்ல இருந்து கோவளம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் கிராமத்துக்கும் இன்னொரு மீனவர் கிராமத்திலும் இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்கள்ல பூங்கா இல்ல சுற்றுலா என்ற பேர்ல இல்லைன்னா வேற யாருக்கு வேணாலும் எடுக்கும் போது வந்து அரசாங்கம் வருமா நம்ம கிட்ட, நமக்கு வந்து கடலையும் கடற்கரையும் பயன்படுத்த தெரியலையா, இவ்வளவு இடத்த காலியா வச்சிருக்கீங்க, வேற எல்லா திட்டங்கள்லயும் வருவாய் ஈட்டி நாடு எங்கேயோ போயிடுச்சான். இப்ப 2 மீனவர் கிராமத்துல நடுவில் இருக்கிற இடத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இனி அரசாங்கத்துக்கு பணம் வருமா. அதனால நாங்க வருவாய் ஈட்டக்கூடிய திட்டம் வச்சிருக்கோம். இந்த 2 கிராமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்களை 10-15 வருஷத்துக்கு அப்புறம் யாருக்காவது லீஸுக்கு கொடுக்க போறேன். இதெல்லாம் நான் சொல்லல, எல்லாமே திட்டங்கள் ரெடியா நம்ம கிட்ட காத்துன்னு இருக்கு. நாம காலங்காலமா வாழக்கூடிய இடத்துல நொச்சிக்குப்பம்
குடிசை மாற்று குடியிருப்புக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மீன் அங்காடி எங்களோட உரிமைக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினு தெரியும். அன்னைக்கெல்லாம் ஏதோ ஒரு நொச்சிக்குப்பம் 85 இருந்து மெரினா கடற்கரை அழகுபடுத்த பிறகு தொடர்ந்து போராட்டம்னு இருந்தோம். அன்னைக்கு 7 உயிர்களை இழந்தோம். இப்போ மீனவ மக்களை வந்து சிறைக்கு அனுப்பக்கூடிய வேலை நடந்தது. அதை பத்தி நாங்க கவலைப்படலை. மீனவ மக்களோட உரிமைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எத்தனை தடவை எங்களை உள்ள போட்டாலும் நாங்க மறுபடியும் தெருவில் வந்து எங்க மக்களுக்காக நாங்க அங்க நிப்போன்றதை நாங்க தெரிவிச்சு கொள்கிறோம். இன்னைக்கு திருவான்மியூர் குப்பத்தில் அவங்க காலங்காலமா வாழ்ந்த இடத்துல வடப்பகுதியில் அவங்களுக்கான குடியிருப்புகளை கட்டுறாங்க. 2010களுக்கு முன்னால அங்க குடிசைகளை போட்டு வாழ்ந்தாங்க. 2010ல் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுது. அன்னைக்கு இருந்த அரசு வந்து உங்களுக்கு நல்ல கல்லுல வீடு கட்டி தரேன், யாரும் கவலைப்படாதீங்க, இங்க எதுவும் குடிசை போடாதீங்க அரசாங்கத்தை நம்பினாங்க. இன்னைக்கு 14 வருஷம் ஆகி போச்சு. குடியிருப்பு திட்டத்தையும் காணோம், குடியிருக்கிறதுக்கான வேலையும் காணோம். மக்கள் தெருவில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. நீங்க கட்டலனாலும் பரவாயில்லை, நாங்க கட்ட ரெடின்ட்டு ஊர் மக்கள் அவங்க இடத்துல அவங்க வீடு கட்ட போறாங்க. இங்க சென்னை மாநகராட்சி ஒரு ஆணையர் நேரம் போயிட்டு அந்த மக்களோட உரிமையா சிஆர்இசட்ன்றது நம்மளை பாதுகாக்கவும் நம்ம உரிமைகளுக்காக மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல அரசு அனுமதி இல்லாம காலங்காலமா வாழ்ற மீனவன் வீடை கட்டி இருந்தா அது உன்னோட அனுமதிக்கே இல்லைனாலும் அதை ஒழுங்குபடுத்த சொல்லி தான் சட்டம் சொல்லி இருக்கிறது தவிர மீனவர்களை தண்டிக்க சொல்லி எந்த சட்டமும் சொல்லவே இல்லை. இது மக்களோட உரிமை. ஆனா அந்த மக்கள் மேல சிஆர்இசட் ஒரு காரணத்தை சொல்லி குடியிருப்புகளை எடுக்கிறதும் அங்க போய் ஒரு கேமரா வைக்கிறதும் தாராளமா நம்ம அங்க மாநகராட்சி ஆணையருக்கு சொல்றதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். நீங்க வந்து உண்மையிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவரா இருக்கணும், சிஆர்இசட் விதிகளை வந்து மதிக்கிறவரா இருந்தா இப்ப கூட வாங்க. நெம்மேலியில இப்ப தொடங்கி இருக்கக்கூடிய பேரூர் கடல் நீரை குடிநீராக்க திட்டம் எந்த இடத்துல நடக்குது? அது முழுக்க சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த, அது முழுக்க மணல் மேடுகள் இருக்கக்கூடிய இடம். சட்டப்படி அந்த இடத்துல அனுமதியே கிடையாது. எப்படி வந்து நீங்க நடத்துறீங்க? அரசாங்கம்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. காலங்காலமா என் பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து வாழ்ந்த நாங்கன்னா உடனே கேமரா எடுத்து வருவீங்க, எங்களை தூக்குவீங்க, எங்க மேலுக்கு நோட்டீஸ் கொடுப்பீங்க. தைரியம் இருந்தா நீங்க அங்க போய் ஒரு நோட்டீஸ் கொடுங்க பார்ப்போம். ஆனா நாங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தைரியம் இருந்தா, ஏன்னா துறை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க காப்பாற்ற மறுத்தா அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். அதனால கடல்லையும் கடற்கரையிலும் எங்களோட உரிமை எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். அதே போல மாமல்லபுரத்தில் அது அந்த பகுதியில் போயிட்டீங்கன்னா ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் என்றாங்க. அந்த இடத்துல சுனாமிக்கு முன் நம்ம ஆளவந்தார்னு ஒருத்தன் வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே பாட்டம் முப்பாட்ட காலத்திலிருந்து வாழ்ந்துட்டு இருந்தான். உண்மையிலே எங்களோட ஓட்டுகளை வாங்கி எங்களுக்காக தான் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு 75 ஆண்டுகளாக இருந்த முதல்வர்கள்ல உண்மையிலே மனசாட்சி இருக்கக்கூடிய முதல்வர் எவனாவது இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் முதல் விஷயம் பட்டாவை கொடுக்கணும். எவனுக்காக அந்த யோகிதா இருக்கா? எங்க கிட்ட ஓட்டை வாங்குறீங்க, உங்களுக்காக ஆட்சி செய்யறீங்க. 37 கடலோர சட்டமன்ற தொகுதியில 37 சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். 16 தடவை இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பி வைக்கிறோம். ஒருத்தனுக்கு கூட நாம ஓட்டு வாங்கணுமே, இந்த இடத்துல அந்த மக்களுக்கு அடிப்படை விஷயம் பட்டா என்ற யோகிதா இருக்கா? ஏன்னா சென்னையில எங்க இருந்து வந்தவனுங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா 100 பட்டா 200 பட்டா 500 பட்டாங்க கொடுக்குது. காலங்காலமா வாழ்ந்த எங்களுக்கு பார், இது எங்க இடம், எங்க மண்ணு. சென்னைனா மீனவன் தான். நீங்க எல்லாம் எங்க கிட்ட ஓட்டை வாங்கிக்கிட்டு நீங்க அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா நெய்தல் மக்கள் கட்சி 37 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்னைக்கு நாமெல்லாம் வெறும் வாக்காளர்களா இருக்கிறோம். எந்த கட்சி வந்தாலும் கட்சியை பார்த்து ஓட்டு போடுறோம், சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறோம், தலைவர்களை பார்த்து ஓட்டு போட்டோம். இதோட நிறுத்திக்கலாம். இனிமேல் பட்டு இதை பார்த்தெல்லாம் போட்டு போட்டு இனி மீனவனை பார்த்து ஓட்டு போடுங்க. இனி உங்க ஓட்டு மீனவனுக்கு மட்டுமா தான் இருக்கணும். உங்களோட ஒருத்தர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வரப்போறாரு. உன் பிரச்சனைய எவ்வளவு ஒருத்தர் வந்து பேச முடியாது. உன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மீனவன் தான் கண்டிப்பா பேசுவான். அதனால அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களும் ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புறேன். 1%, 1.5%, 2% இருக்கிறவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அவனுக்கெல்லாம் சீட்டை கொடுத்துன்னு அவனெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20% ஓட்டு இருக்கக்கூடிய மக்கள் நாங்க இருக்கிறோம். நெய்தலோட பூர்வக்குடியா இருக்கக்கூடிய எங்களுக்கான எந்த அடிப்படை வசதியும் பண்ண மாட்டீங்க, எங்களை அதிகாரத்துக்கு வர விட மாட்டீங்க, எங்களுக்கான திட்டங்களை கொண்டு வர மாட்டீங்க. கடல்லையும் கடற்கரையிலையும் எங்களை கெடுக்கிறதுக்கும் எங்களை அப்புறப்படுத்துறதுக்கு தேவையான திட்டங்களை வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் 2024
2026 தேர்தல் உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து புகட்டும். அதிகாரத்துல மீனவனை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய தேர்தல் நிச்சயமா அது இருக்குன்றதை கூறிக்கொண்டு, உங்கள ஒருத்தனா கண்டிப்பா எப்பவும் இருப்பேன், உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்காகவே இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.